நீங்க கேட்கவே இல்லை. யாரா கேட்டீங்களா? தெருக்கு தெரு ஒயின் ஷாப் தரங்க கேட்டீங்களா? கேட்கவே இல்லை. தெருக்கு சந்து கடை, பொந்து கடை எல்லாம் வேண்டும் என்று மகளிராகிய நாம் கேட்டோமா? கேட்கவே இல்லை. நாம் கேட்டது என்ன? தரமான சாலை, தரமான கல்லூரி, தரமான மருத்துவ வசதி. ஒருத்தர் அடிபட்டு போனா அவங்களுக்கு இலவசமா மருத்துவம் செய்யணும். ஒருத்தருக்கு நல்ல பள்ளிக்கூடம் வேணும், பசங்க போய் நல்லா படிச்சுட்டு வரணும், அதுக்கு நல்ல கல்லூரி வேணும். இதை தானே கேட்டோம். ஒரு தோட்டக்கலை பல்கலைக்கழகம் வேணும், இல்ல இந்த மாம்பழத்தை சேமித்து வைக்க ஒரு இது அது குளிர்பதன கிடங்குகள் வேணும், இல்ல அந்த புது புது தொழிற்சாலைகள் வேண்டும் என்றெல்லாம் கேட்டிருந்தோம். ஆனா அதையெல்லாம் தருவதை விட்டு விட்டு வெறும் குடிச்சு, நம்ம வீட்டுல இருக்க ஆண் மக்கள் குடிச்சு குடிச்சு வயிறு கெட்டு போய் என்ன வியாதியும் உங்களுக்கு வந்துருது. வருதா இல்லையா? சீக்கிரத்திலே என்ன பயமா இருக்கும். என்னைக்கு இவங்க ஆஸ்பத்திரியில போய் படுப்பாங்க, எப்படி நம்ம இதை பார்க்க போறோம், ரொம்ப பயமா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் இதை பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு நான் வர வழியில அததான் பாக்குறேன். காலையில 8:30-9 மணிக்கு ஒரு ரொம்ப நல்லா இருக்காரு பாக்குறதுக்கு. அவர் ஆர்டர் என்ன பண்றதுன்னு தெரியல, ஆசையா வராங்க. என்ன இது மாதிரி காலையில 8:30 மணிக்கே எங்க இருந்து காசு வருது? நீங்க தான் கொடுத்தீங்களா? நீங்க தான் கொடுத்துட்டீங்களா? உங்களோட சுருக்கு பையெல்லாம் திறந்து எல்லாரும் எங்கேருந்து வருது அந்த காசு என்று தான் தெரியவில்லை. நீங்க பத்துக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. அது மாம்பழத்துக்கோ இல்ல குண்டு மல்லிக்கோ இல்ல தென்னைக்கோ அவ்வளோ காசு வருதான்னு தெரியல. ஆனா சாராய கடைக்கு மட்டும் 850 கோடி எங்க இருந்து தான் வருதுன்னு தெரியல. அத்தனையும் அங்கேயே போயிடுது. இதுக்குதான் உங்களுக்கு மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க போல. நேரம் சாராய கடை காசு தான் அது. சாராய கடை காசு தான் அது. அதே போல 3000 ரூபாய் கொடுத்ததும் சாராய கடைக்கே போய்விட்டது. ஆனா இந்த பகுதியில பரவாயில்ல, தொழிற்சாலைகள் இருக்கிறதுன்னு கேள்விப்பட்டேன். எல்லாரும் எங்க தொழிற்சாலைகளை வேலை செய்யக்கூடிய இங்க ஓலா என்ற தொழிற்சாலையும் செய்றீங்களா? நல்லது. அதே போல ஷூ கம்பெனி போன்ற தொழிற்சாலைகள் இருப்பதாக சொன்னாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். அதாவது அதை கொண்டு உருவாக்க வேண்டும். அதெல்லாம் இருந்தா மகளிர் ஏதாவது படிச்ச பெண்ணுங்களுக்கு வேலை கிடைக்கும், போவாங்க. எல்லாரும் போனோம். இன்னும் நிறைய தேவை அதெல்லாம் தொழிற்சாலைகள். ஆனா அந்த மக்களுக்கு பயன்படணும். அவர்களுடைய இடத்தை புடுங்கி நல்லா 3 போகம் விளையக்கூடிய நிலத்தை பிடிக்கி தொழிற்சாலைகள் அமைப்பது என்பது நல்ல விஷயம் அல்ல. எத்தனையோ அரசு நிலங்கள் இருக்கிறது, எத்தனையோ புறம்போக்கு இடங்கள் இருக்கிறது. அந்த இடத்துல தொழிற்சாலைகளை அமைத்து அந்த பகுதி மக்களுக்கு வேலை கொடுக்கணும். இப்ப கூட இந்த பகுதியில நிறைய தொழிற்சாலைகள் இருக்குது. இந்த அந்த நிலம் கொடுத்து அந்த மக்களுக்கு வேலை கொடுக்கணும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் படித்த இளம்பெண்களுக்கும் அங்க வேலை கொடுக்கணும். அதுதான் ஒரு நல்ல விஷயம்.